இறைவன் மிகப்பெரியவன். சஹாபியா ஆன்லைன் வகுப்புகளில் நம்முடைய குழந்தைகளுக்கு நபிமார்களுடைய வரலாற்றை கற்பிக்கணும், அதை சம்மர் கிளாஸாக எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். குழந்தைகள் எத்தனை அழகாக தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி என்னுடைய கவனத்துக்கு வந்தது. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் ஆவூரில் ஒரு குழந்தையினுடைய நோட்டை நேரடியாக பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிது. எவ்வளவு அழகாக செஞ்சுருக்கா! ஒரு 4ஆம் வகுப்பு மாணவி தான் இவற்றையெல்லாம் எழுதினாள் அப்படிங்கிறத நம்பவே முடியல. அவ்வளோ அருமையான கையெழுத்து. அதை தாண்டி இவ்வளோ எழுதியிருக்காளா அப்படிங்கிற ஒரு பெரிய மலைப்பு வந்துச்சு. என்னால் முடியாது, என்னால் எழுத முடியாது, யார் எழுதுவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற குரல்களுக்கு மத்தியில் எவ்வளோ டெடிக்கேட்டட் அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்தேன். ஆனால் அந்த ட்ராயிங்கெல்லாம் அவங்களுடைய அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்ததா உண்மையை ஒத்துக்கொண்டா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு நேர்த்தியான ஒர்க். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை அந்த தாய்க்குள்ளே நான் பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த படங்களோட தெளிவு. காகம் ஆதம் நபியை பற்றி சொன்னது, பேனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொன்னது, கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னது, அப்புறம் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் ஆது சமூகத்தை பற்றி சொன்னது, பலசாலியாக நபி இருந்தாங்க அப்படின்னு சொன்னது, அந்த சமூகத்தை எப்படி இடிமின்னல் சூறாவளி காற்றை கொண்டு அழித்தான் அப்படின்னு சொல்லப்பட்ட படங்கள், அதுக்கப்புறம் ஒட்டகங்கள் சாலிஹ் நபி அவர்களை பற்றி சொன்னது, அதுக்கப்புறம் கல்மலையை எப்படி லூத் இஸ்லாமோட காலத்தில் புரட்டி போட்டது, இப்ராஹிம் நபி எப்படி கல் சூரிய சந்திரத்தை வணங்கினது, அப்புறம் அதை மாற்றினது, சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு துவா கேட்டு பிறகு அதை நெருப்பில் தூக்கி போட்டது, அரசனிடம் ஏற்றி வைத்தது, அந்த அரசனை எதிர்கொண்ட விதங்கள் அப்படிங்கிறதுக்கான படங்கள். மாஷா அல்லா, ஒவ்வொரு விஷயமுமே சஃபா மருவா போனது, அதுக்கப்புறம் மகனை பள்ளியிட பார்த்தது, அதுக்கு பிறகு குர்பானி ஆடு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படங்கள் வழியாகவே கொடுத்தது. ரொம்ப அற்புதம். இறைவன் மிகப்பெரியவன். நிச்சயமாக இதில் நமக்கு நிறைய